அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, அன்னையர் தினம் கொண்டாடக்கூடிய நம் உறவுகள் இறை வசனத்தில் இறைவன் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டிய ஒரு சில வரிகளை நான் வாசித்து காட்டுகிறேன். 46வது வசனம் அல் குர்ஆனில் 15வது வசனத்தில் 46வது அத்தியாயத்தில் அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்கிறான். மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடன் அவனை சுமந்து வெகு சிரமத்துடன் அவனை பெற்றெடுக்கிறாள். கர்ப்ப காலத்தில் அவனை சுமந்து அவனுக்கு பால்குடி மறக்க செய்ததும் மொத்தம் 30 மாதங்களாகும். அவன் வாலிபராகி 40 வயது அடைந்ததும், இறைவா, நீ என் மீது என் பெற்றோர் மீது புரிந்த உனது அருட்கொடையை நன்றி செலுத்தும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யும் நான் அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியும் நல்ல செய்வலாக சீர்படுத்துவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் நான் உனக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களின் உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்லுவான். அப்ப தாயோட விஷயங்களை பாருங்க. ஒரு தாய் ஒரு 10 மாசம் சுமந்து அவனுக்கு பால் கொடுத்து அவனை சீராட்டி வைக்கிற தாயை கொண்டாடுவது தவறல்ல. இறைவன் 100 வசனத்தில் சொல்கிறான், நான் 70 தாயை விட பாசம் இருக்கவன் சொல்கிறான். 70 தந்தையோட பாசம் இருக்கவன் என்று அவன் சொல்லவில்லை, தாயை தான் குறிப்பிடுறான். அந்த தாயை குறிப்பிடுறவன் தாய்க்காண்டி ஒரு தினம் என்று இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் தாய்க்கு ஒரு தினம் கிடையாது, தந்தைக்கு ஒரு தினம் கிடையாது. அப்படி ஒரு தினம் ஒருவருக்கு கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தினமாக நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு. இறைவன் அந்த தாயை வெகு அழகாக முற்படுத்தி சொன்ன அந்த இறைவன் அழகாக சொல்லியிருக்கிறான். அப்போ 70 தாயை விட பாசம் தாயை குறிப்பிட்டவன் இந்த தினத்தை கொண்டாட சொல்லியிருக்க மாட்டானா இறைவன்? அப்படி கொண்டாடினால் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டாட இருக்க வேண்டும். அப்போ தந்தையர் தினம் தாய் தினம் இல்லை. தாயை என்று போல் நினைத்து அதை பார்க்கிறது பாசமாக நிற்கிறதா, முதியோர் இல்லங்களுக்கு சேர்க்காம தாயை அன்போடு அரவணைத்து செய்வதே சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அன்பு உறவு கொலம்பஸ் மீரான். அஸ்ஸலாமு அலைக்கும்.